நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு என்னாச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? காலங்காத்தாலே நீ என்ன மூட் ஆஃப் ஆக்குறியா? நான் யாரையும் மூட் ஆஃப்லாம் ஆக்கலங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் மூட் ஆஃப் ஆயிட்டேன், அவ்வளவுதான். உன்னை இப்ப சிரிக்க வைக்க நான் என்ன காமெடி பண்ணணும் சொல்லு, நான் இப்ப பண்றேன். ஒன்னும் வேண்டாங்க, உங்க முகத்தை பார்த்தாலே காமெடியா தான் இருக்கு. நந்து, நான் சொன்னாலும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக நான் என்னோட கேரக்டர் எல்லாம் மாத்திக்க முடியாது. உனக்கு வேணும்னா இந்த வீட்டுல இருந்தா போதும், இல்லனா நீ உன் வீட்டுக்கே கிளம்பி போயிடு. எப்போ போயிருப்பேன். எங்க அப்பாவை அவமானப்படுத்த கூடாதுன்னு தான் இது வரைக்கும் பொறுத்துட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி போன பொண்ணு பிறந்த வீட்டுக்கு மறுபடியும் போனானா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் அப்பாவை கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலதான் நீங்க என்ன நேசிக்கலைனாலும் உங்க பொண்டாட்டியே நான் இங்கே இருக்கேன். வேற ஏதாவது பொண்ணா இருந்திருந்தா உங்க கேரக்டருக்கெல்லாம் எப்பவோ இங்க இருந்து போயே இருப்பா. இப்ப நீங்க என் மேல கோவப்படாதீங்க. நீங்க நடந்துக்கிறது சரியானு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்டாட்டிங்கிற நினைப்புல நீங்க என்ன நேசிச்சிருக்கீங்களா? அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? இல்ல. ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட ஆசைப்படுற விஷயம் எவ்வளவோ இருக்கு நந்து. அது எப்பவுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது துளசி அண்ணிய ராய் எப்படி லவ் பண்றாருன்னு நீங்க பாருங்க. கணவன் மனைவினா அவங்கள மாதிரி இருக்கணும். துளசி அண்ணிய பார்த்து பொறாமப்படுறதே அந்த ஒரு விஷயத்துலதான். இது செகண்ட் மேரேஜா இருந்தாலும் துளசி அண்ணியும் ராயும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்டாட்டிய பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் நந்து. நீங்க மழையில நனைஞ்ச பட்டாசை விட மோசமா இருக்கீங்க. The 40 rules of love. மண்ணும் கட்டி. மனசி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு டீல சரியாயிடும் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது சரிதான். காலையில எழுந்து வரும்போது ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கலன்னா என் புருஷன் 1008 பிரச்சனை பண்ணுவாரு. அது உங்க புருஷன் மட்டும் கிடையாது. நிறைய வீட்டுல அன்னைக்கு காலையில டீ கிடைக்கலனா அன்னைக்கு நாளே டல் ஆயிடும். ஒரு மனுஷனோட மனசை கட்டுப்படுத்தவும் சிந்திக்க வைக்கவும் சக்தி நிறைஞ்ச மருந்து தான் டீ. அது மட்டும் இல்ல, டீ பார்ட்டி மாதிரி வேற எதுவுமே வராது. நாம ஒரு நல்ல டீ போட்டு கொடுத்தா கொலை பண்ண வர்றவன் மனசு கூட மாறிடும். அதனால சமையல் கத்துக்கும் போது முதல்ல கத்துக்கிறதே டீ தான். பால் பொங்குதுங்க. இப்ப அதுல நீ கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து போடு. போடு. போதும் போதும் போதும். இப்ப டீ தூளை போடு. எவ்வளவு போடணும்? ஒரு சிலர் ஸ்ட்ராங்கா குடிப்பாங்க, இன்னும் சில பேரு லைட்டா குடிப்பாங்க. இப்ப எவ்வளவு போடணும்? நாம இப்போ ஒரு மீடியமாவே போடலாம். ஒரு 4 ஸ்பூன் போடு. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அது 2 ஏலக்காவை தட்டி போடணும். 2 போதும். கைய சுட்டுக்க போற. இந்த ஏலக்காவை ஏன் போடுறோன்னு தெரியுமா? அப்போதான் டீக்கு ஒரு டேஸ்டும் ஒரு வாசனையும் கிடைக்கும். கை சுட்டுற போது பார்த்து.
கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. இப்ப அத கிளாஸ்ல ஊத்து. ஃபில்டர் பண்ணு. இனி நீ கொஞ்சம் தள்ளுமா, நான் பாத்துக்கிறேம்மா. இல்ல, வேண்டாம். அன்னைக்கு விரல வெட்டிக்கிட்ட மாதிரி மேல ஏதோ ஊத்திக்க போறீங்கம்மா. வேண்டாக்கா, நானே ஊத்துறேன். மனசிமா பாத்து. டீ போட கத்துக்கிறவள பயமுறுத்தாதீங்க சோபாக்கா. இப்ப அதை எடுத்து அந்த கப்ல ஊத்துமா. அப்பாடா, டீ போட கத்துக்கிட்டா. இப்ப அதுல இருந்து ஐஸ்வர்யமா சோபாக்காக்கு ஒரு டீ கொடு. இந்தாங்க சோபாக்கா. எப்படிக்கா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சோபாக்காவே சர்டிபிகேட் கொடுத்ததுனால இனிமே இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தாராளமா டீ கொடு. நீங்களும் குடிங்க தம்பி. என் பொண்டாட்டி போட்டதுனாலயான்னு தெரியல, இந்த டீ இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. எடுத்துட்டு போய் குடுமா. மாமா, டீ. கௌரி, டீ. எனக்கு வேண்டாம் அண்ணி. இன்னைக்கு டீ நானே போட்டிருக்கேன். கொடுங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஆஹா, டீனா இப்படி இருக்கணும். ஸ்ட்ராங், சர்க்கரை எல்லாம் அளவா இருக்கு. கௌரி சொன்னது கரெக்ட் தான், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி, இந்த ரெசிபியை எனக்கு சொல்லி கொடுங்க, என் யூடியூப் சேனல்ல போடணும். அண்ணி, இந்த டீயை குடிச்சு பாருங்க. வாங்க மனுஷனி, டீ கொடுங்க. நல்லா இருக்குல்லப்பா? நல்லா இருக்கு. ஷோபாக்காக்கு இவ்ளோ நல்லா டீ போட தெரியுமா என்ன? இது ஷோபாக்கா போட்ட டீ இல்ல, மானசி அண்ணி போட்ட டீ. இதுல ஏலக்காய் அதிகமாயிடுச்சோ? ஒரு மாதிரி பாயசம் குடிக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, எனக்கு அப்படி தோணலையே. ஏலக்காய் போட்டதுனால தான் இந்த டீயே இன்னைக்கு நல்லா இருக்கு. இனிமே நம்ம வீட்ல இந்த மாதிரியே டீ போடுமா? தினமும் நீயே போடுமா? சரிங்க மாமா. டீ குடிச்சிட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு டீ போட சொல்லி கொடுத்தது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் உங்க தேங்க்ஸ் நான் ஏத்துக்கிறேன்.
இனிமே பாரேன், ஒவ்வொரு நாளும் இனிமே நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்ப. என்ன புரியலையா? இன்னைக்கு டீ போட கத்து கொடுத்த மாதிரி தினமும் ஒவ்வொரு டிஷ் பண்ண நான் உனக்கு கத்து தரேன். அப்புறம் உனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாரையும் நீ சூப்பரா சமைக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன். இப்படியே போனா நான் இந்த ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவேன். ஹலோ, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு நான் என்ன கத்து தர போறேன்னு யோசிக்கிறியா? அது இப்பவே தெரிஞ்சா நல்லா இருக்காது. நாளைக்கு கத்து தரும் போது தெரிஞ்சுக்கோ. என்ன ஆனாலும் என் பொண்டாட்டி கைப்பக்குவமானவனு இங்க இருக்கிற எல்லாரையும் நான் சொல்ல வைப்பேன். இது என்னுடைய சேலஞ்ச். இன்னும் எந்திரிக்கலையா நீங்க? டியூட்டிக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க. போய் குளிங்க. இந்தாங்க டவல். எமி எங்க? அவ அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? போனுங்க, ஸ்கூல் பஸ் இப்ப வந்துரும். நான் போய் அவளை ரெடி பண்ண போறேன். எமிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீ வந்து என் கூட கொஞ்ச நேரம் உட்காரு. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? தெரியல, உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. காய்ச்சல் அடிக்குதான்னு தொட்டு பாரு. சேச்சே, காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல. காய்ச்சல் இல்ல, ஆனா பயங்கரமா தலைவலிக்குது. தலைவலி. அப்படின்னா தைலம் ஏதாவது தேய்க்கிறேன். ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தைலம் எல்லாம் வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் நெத்தி இப்படி தடவுனாலே தலைவலி தானா சரியாயிடும். இந்த தலைவலியும் காய்ச்சலும் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்படி நடிக்காம ஒழுங்கா டியூட்டிக்கு போற வழிய பாருங்க. ஏய் நீ கொஞ்ச நேரம் இப்படி உட்கார. நான் இங்கேயே உட்கார்ந்து இருந்தா எம்மிக்கு ஸ்கூலுக்கு போக லேட் ஆகும். அட பரவாயில்ல. நான் வேணா ராத்திரி விடிய விடிய உங்க கூட பேசிட்டே இருக்கேன். இப்ப நான் போறேன். வேண்டாம், கொஞ்ச நேரம் இரு. ஐயா, கொஞ்ச நாளாவே நான் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கேன். டியூட்டிக்கு போகாம இருக்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா குளிச்சிட்டு கிளம்புங்க. ஐயோ, எஸ்பி சார் ஆச்சு. குட் மார்னிங் சார். எஸ் சார், நான் தான் சார். இப்போ வந்துடுறேன் சார். சரி, ஓகே. இப்ப குளிக்கணுமே. இந்த ஆள் வேற இப்ப பார்த்துதான் கால் பண்ணுவாரா? அந்த பிளாக் புக் எதுமா? அதான். அது இல்லங்க, அத வைங்க. இதுவும் பிளாக் தானே? அது இல்ல, இதோ அங்க இருக்கு பாருங்க. ஐயோ, அது இல்லங்க, அது வேற. இது ஃபுல் பிளாக். இது இல்லங்க, இதோ அங்க இருக்கு. ஓ அதுவா? இதேதான். சரி, நீங்க கீழே இறங்குங்க. கொஞ்சம் பிடிமா. ஐயடா, நீங்களாவே இறங்குங்க. தனியா எப்படிமா இறங்க முடியும்? இறங்குங்க. ஐயோ, போயிட்டாலே. கடவுளே, எப்படி இறங்குறது?
இனி என்ன உதவி உனக்கு வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு. எனக்கு இந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஹெல்ப் பண்ணி தான் அவன்னு அடம் பிடிச்சிங்கன்னா இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அங்கிள். அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாவது நிம்மதியா இருப்போம். அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. அப்படியா? அது நீ என்னப்பா சட்டுன்னு அவன் முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்ற? இனிமே அவ கனவு ஃபுல்லா நான் தான் வரப்போறேன். சின்ன பொண்ணுப்பா, பாவம் அவன் மனசுல ஆசையை விதைச்சிட்டியே. அது ரொம்ப தப்புப்பா. அந்த பொண்ணை குறை சொல்லி ஒன்னும் தப்பு இல்லை. எப்படி ஆசை வராம இருக்கும்? எனக்கு அளவுக்கு மீறிய அழகு இருக்கு, உயரமும் இருக்கு. இந்த அறிவு திறமையை பத்தி எல்லாம் நம்ம வெளியே சொல்ல தேவையே இல்லை. அது என்னன்னா, டேய் அப்புறம் ஏன் அங்கிள் உங்களுக்கு எவனும் பொண்ணு தரல? டேய் கொடுக்காமல்லாம் இல்ல, பின்ன நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் அறிவுக்கு ஈக்குவலான ஒரு பொண்ணை கூட நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லப்பா. அப்புறம் கல்யாணம் பண்ணா அதோட எல்லாம் முடிஞ்சிரும்பா. இதை வேற நான் தனியா எதுக்கு சொல்லணும்? நீயே தான் அனுபவிச்சுட்டு இருக்கியே. என்ன பொறுத்த வரைக்கும் சுதந்திர பறவையா பறந்துட்டு இருக்கணும். ஐ எம் a free bird. ஓகே. செமின்னு நினைச்சேன், இது முழு மென்டல் ஆயிடுச்சு. மென்டல் மாமா. ஸ்மிதா இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு வேலை கூடிருச்சுல்ல? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அவ இங்க இருந்தான்னு வைங்க, என் வேலையே டபுள் ஆக்கிடுவா. அதனால அவ போனதுதான் நல்லது. ஒரு விதத்துல அதுவும் சரிதான். முதலாளி அம்மா, முதலாளி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. எனக்கு இப்போ மிருணாளினியோட மாமா கால் பண்ணாரு. அவரு பாஸ நேர்ல பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியா? அப்படின்னா நீ இப்பவே சந்திரனை கூட்டிட்டு போயிட்டு வா. இனிமே நீ லேட் பண்ணாத. இப்ப போனா பொண்ணை பார்க்க முடியாது. பொண்ணு டியூட்டிக்கு போயிருப்பா. நாளைக்கு இங்க ஒரு கோயிலுக்கு வரப்போறாங்களாம். அங்க வச்சு பார்க்கலான்னு மாமா சொன்னாரு. அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் கூட போயிட்டு வாங்க. மிருணாளினி எப்படி இருக்கான்னு பார்க்கலாம்ல. மிருணாளினி இல்ல, ஹேமாமாலி வந்தாலும் நான் ஒண்ணு பார்க்க போறது இல்ல. அவ விஷயத்துல நான் தலையிட போறதும் இல்ல. இதெல்லாம் நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். ஏங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க. என்ன இருந்தாலும் அவன் உங்க மகங்க. ஏய், அந்த நினைப்பு அவனுக்கு வேணாமா? பெத்த அப்பனா நினைச்சிருந்தா அன்னைக்கு அவன் என் கழுத்தை நீச்சிருப்பானா? அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால நீங்க பொண்ணு பார்க்க போறீங்களோ கல்யாணத்தை பண்றீங்களோ என்ன வேணாலும் செய்யுங்க. என்கிட்ட நீங்க சொல்லவும் வேண்டாம், அதை நான் கேட்கவும் வேண்டாம். உன் மேல இருக்க கோவத்தாலெல்லாம் சொல்லலப்பா, மனசுல இருக்க சங்கடத்தால சொல்றாரு. அதெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். நாளைக்கு எதுக்கோ போய் நீ அந்த பொண்ணை பாத்துட்டு வாப்பா. அவ ஒரு வேலைங்க வந்துட்டா உங்க 2 பேருக்குள்ள சண்டை முடிவுக்கு வந்துடும்ல. மாறணும். நான் மாறினது மாதிரி அப்பாவுக்கு என் மேல உள்ள கோபம் மாறணும். அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இல்ல நான் நெருப்புல வெந்து தனியிற ஒரு சாம்பல் மாதிரி என் வாழ்க்கை ஆயிடுமா? நான் கேட்டது உண்மையா? என்ன உண்மையிலேயே ரொம்ப பிடிக்குமா? காதலா? குற்ற உணர்ச்சினால நீ ஏதோ மிஷினா மாறிட்டேன்னு சொன்ன. என்ன கம்பெனி மிஷின்? ஏன்பா, நான் பண்ண வீடியோ ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நான் கேட்டது உண்மையா? என்ன உண்மையிலேயே ரொம்ப பிடிக்குமா? காதலா? குற்ற உணர்ச்சினால நீ ஏதோ மிஷினா மாறிட்டேன்னு சொன்ன. என்ன கம்பெனி மிஷின்? அட சூப்பரா இருக்கு. என் எம்மி தான் திறமையான பொண்ணாச்சே. அம்மா கிட்ட காட்டு. அம்மா இத கொஞ்சம் பாருங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே. அப்புறம் இந்த மொபைல்ல காட்டுற திறமை எல்லாத்தையும் உன்னோட படிப்புலயும் காட்டணும், சரியா? நான் தான் இப்ப நல்லா படிக்கிறேனே. நான் தானே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அது ஓகே தான். இனி அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்றீங்களா? ரீல்ஸா? நீ உன் அப்பாவை கூப்பிடு, நான் வரல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ்மா. நீதான் வா, என் எம்மி தான் சொல்றா. அட போங்கங்க, எனக்கு நடிக்கலாம் தெரியாது.
நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க சும்மா இருங்க. நாங்க இன்னைக்கு நடிச்சு கிழிக்க போறோம். என்ன வழி கேக்குறேன். ஓ ஆனா ஆனா எனக்கு ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்னாலும் கேளு. இறுக்கி அணைச்சு ஆ ஒரு உம்மா தரும். அப்படின்னா என்ன? வழி கேக்குறேன். ஆனா ஆனா எனக்கு ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்னாலும் கேளு. இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தரும். எங்க காட்டு காட்டு. வழி கேக்குறேன். ஆனா ஷோ ஆனா எனக்கு ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்னாலும் கேளு. இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தரும். ஐயோ நீ சூப்பரா நடிச்சிருக்க. நீங்க போங்க. சூப்பரா இருக்கு சத்தியமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இத இன்ஸ்டால போஸ்ட் பண்ண போறேன். இன்ஸ்டாலியா? ஐயோ போஸ்ட் பண்ணிடாத. நில்லு நில்லு. என்ன இந்த லவ் மேரேஜ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம்தான். ஒருத்தர் புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணா தாம்பத்திய வாழ்க்கையில பெருசா பிரச்சனை ஒன்றும் வராது. ஆனா அரேஞ்ச்டு மேரேஜ்னா அவங்களோட விருப்பம் வெறுப்பெல்லாம் தெரிய கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்னு பார்த்தா லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். சரி, ஆமா நீ இப்ப எதுக்கு அத கேக்குற? விஷயம்லாம் இருக்குனே. நீ என்ன யாரையாவது லவ் மேரேஜ் பண்ண போறியா? ஏய் உன்னை கொல்ல போறேன். முளைச்சு 3 இலை விடல. இவ லவ் மேரேஜ் பண்ண போறாளாம். சொன்னது உண்மைதான். எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்றதா இருந்தா நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதையும் பார்க்கலாண்டி. நீங்க வேணா பாருங்க, நான் அவர்தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு நான் சம்மதிக்க வேணாமா? நீங்க ஒத்துக்கலனா நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம். உனக்கு அவ்வளவு திமிராடி? ஆமா ஆமா. உன்ன டேய் அண்ணா, என்கிட்ட வச்சுக்கிட்ட இப்படிதான். உன்ன வா வா வா. எல்லா வீட்லயும் இப்படிதான். அண்ணன் வேணா லவ் பண்ணலாம், தங்கச்சி லவ் பண்றான்னு தெரிய வந்தா இல்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமாண்டி, நான் பிரச்சனை பண்ணுவேன். உன்னை காலேஜுக்கு அனுப்புனது லவ் பண்ணல, படிக்க. நான் லவ் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன். நீங்களும் தானே லவ் பண்ணீங்க. அப்ப தங்கச்சிங்கிற முறையில நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம என்னைக்காவது இப்படி நடந்திருக்கிறேன்னா? மாமியார் உடைச்சா மட்டும் மண் கொடமா என்ன? நான் ஒருத்தரை லவ் பண்ணா மட்டும் அவ்வளவு பெரிய தப்பா? ஆமாண்டி, தப்புதான். எனக்கு நீ ஒரு தங்கச்சி தான் இருக்க. உனக்கு புரியாதாடி அது? உன்னோட எதிர்காலத்தை பத்தி நான் கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஏதாவது கெடுக்க பார்த்த உன்னை கொன்னுருவேன். வானே வந்து கொல்லு, நான் கை கட்டி வேடிக்கை பாக்குறேன். நீ என்னடி பண்ணுவ? நீ அடி பார்க்கலாம். அப்ப தெரியும். என்ன நீ அடிச்சாலும் சரி, பிடிச்ச உடனே நான் லவ் பண்ணுவேன். என்ன பண்றீங்க? வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்க, இருங்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. நீ இவளை நான் இன்னைக்கு கொல்ல போறேன். நான் ஒருத்தர் லவ் பண்ணா அவ்வளவு பெரிய தப்பு. இவ ஒருத்தன் லவ் பண்றாளா? இவளை தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஆமா ஆமா, நீ மட்டும் லவ்வே பண்ணது இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? நீ அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அதுக்கு நான் தான் இவருக்கு சப்போர்ட்டே பண்ணேன். 24 மணி நேரமா அந்த பொண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. லவ் பண்ணும் போது இந்த வக்கீல் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் காட்டுறேன். நீ வக்கீல் லவ் பண்ண பொண்ண நீங்க பார்க்க வேண்டாமா? தோ பாருங்க.
மானசி அண்ணி, நான் இப்போதைக்கு யாரையும் ஒன்றும் லவ் எல்லாம் பண்ணல. நாளைக்கு நான் யாரையாவது லவ் பண்ணா வக்கீல் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதனால சும்மா அப்படி சொல்லி பார்த்தேன். ஏய் உனனா இதை கபோர்ட்ல ஒளிச்சு வச்சிருக்க கூடாது, அண்ணி கிட்டதான் இருக்கணும். இந்தாங்க. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார், எல்லாமே கேட்டு பார். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார். அந்த எலினா அதுக்கப்புறம் ஏதாவது கால் பண்ணாங்களா துளசி அண்ணி? இல்லையே. ஒருவேளை ராய்க்கு கால் பண்ணுவாங்களோ? நீங்க வருத்தப்படுவீங்கன்னு அவர் உங்ககிட்ட சொல்ல மாட்டார்ல? அந்த மாதிரி என் வீட்டுக்காரு எதையும் மறைக்க மாட்டாரு. அப்படி இருக்கலாம். ஆனா முதல் பொண்டாட்டி கால் பண்ற விஷயத்த செகண்ட் வைஃப் கிட்ட புருஷன் சொல்ல மாட்டாராமே. அப்படி யார் கதையை நீ கேள்விப்பட்ட? டிவி சீரியல்ல நினைக்கிறேன். சீரியல்ல 1000 சொல்லுவாங்க. அத பத்தி எல்லாம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு தேவையும் இல்ல. என் வீட்டுக்கார பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை எலினா கால் பண்ணா கூட அது எம்மிய பத்தி விசாரிக்க தான் இருக்கும். அத நாம பெரிய விஷயமாலாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா எலினா தானே எம்மியோட அம்மா. என்னம்மா சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு சிவன் கோவில் போகலையா? போனேம்மா. இது சிவன் கோவில் பிரசாதம் தான். ஆஹா, எனக்கு வேண்டாம். சந்தனம் வச்சா எனக்கு தலைவலி வரும். கோவிலுக்கு போயிருக்கும் போது நம்ம சரஸ்வதி டீச்சரை பார்த்தேன். கோவிலுக்கு பேர பசங்களோட வந்திருந்தாங்க. என்கிட்ட உன்னை பத்தியும் மானசிய பத்தியும் கேட்டாங்க. அப்புறம் என்கிட்ட இன்னுமா நீ பாட்டி ஆகலன்னு கேட்டாங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லாமலா இருக்கு? பேர குழந்தைங்க வரணும்னா நீங்க மனசு வைக்கணும். அப்படியே மனசு வச்சுட்டாலும் துளசி அண்ணியோட கல்யாணம் தானே முதல்ல நடந்துச்சு. அப்படின்னா ஒரு பேர பிள்ளைய தரக்கூடிய பொறுப்பு முதல்ல துளசி அன்னைக்கு தான் இருக்கு. எனக்கு துளசியோ மானசியோ இல்ல நீயோ யார் முதல்ல பேர குழந்தைய கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஆமா ஆமா, பரிசு கொடுக்க கிளவிக்கிட்ட என்ன இருக்கு? நீ என்னம்மா யோசிக்கிற? நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு தானே யோசிக்கிற? ஆமா அத்தை. அதுக்கு பேர குழந்தைய என் கையில கொடுக்கும்போது அந்த பரிசை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது என்ன பரிசுன்னு அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். துளசி அண்ணி சிரிக்கிறத பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் துளசி அண்ணிக்கு தான் போலயே. எனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல, பேர குழந்தைங்களை கொஞ்சணும்னு எனக்கும் ஆசை இருக்காதாம்மா? இப்ப என் மனசுல அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸையும் செகண்ட் பிரைஸையும் நீங்களும் மானசி அண்ணியும் வாங்கிக்கோங்க. எனக்கு தேர்ட் போதும். முடிஞ்சா நந்துக்கு ஆறுதல் பிரைஸ் கொடுங்க.
அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? மத்தவங்கள தூங்க வேண்டாமா? ஒரு 5 மினிட்ஸ்மா, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கோவம் மட்டும் இவளுக்கு இல்லைனா இந்த மாதிரி பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். அப்புறம் ஒரு விஷயம், உன்னோட இந்த கோவம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப வருத்தமும் படுறேன். ஏன்னா நான் மனசுல கூட நினைச்சு பார்க்காத விஷயத்த நீ பண்ணன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பரவாயில்ல, என்னை பத்தி நீ தப்பா நினைக்கிறதுனால தான் அப்படியெல்லாம் பண்ற. அதெல்லாம் சீக்கிரம் மாறணும்னு தான் நான் தினமும் வேண்டிக்கிறேன். அப்பதான் எல்லாரும் கண்ணு வைக்கிற மாதிரி ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழலாம். நான் சொல்ற ஏதாவது உனக்கு கேக்குதா? நேர்ல சொல்ற தைரியமே எனக்கு இல்ல. அதனாலதான் நீ தூங்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொல்றேன். நீ படுத்திருக்கிறத பார்த்தா எவ்வளவு அப்பாவி மாதிரி இருக்கல்ல? இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சா நல்லா இருக்குமே. இல்ல இல்ல, நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? இல்ல இல்ல, நான் ஒண்ணுமே செய்யல. நிஜமா நான் ஒண்ணுமே செய்யவே இல்லை. யாரோ யாரோ கூப்பிடுறாங்க. நான் ஒண்ணும் பண்ணவே இல்லை. ஹேய், என்னடி? நான் எனக்கு இங்கதான் தூங்குறேன். ஏன் ஓ ரூம்ல இடம் இல்லையா? எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. பயமா இருக்கா? உனக்கா? ஒரு ஹாரர் சினிமா பார்த்தேன். படத்தை பார்த்ததும் தனியா படுக்க பயமா இருக்கு. சத்தியமா நான் ஒன்றும் பண்ணல.
என்ன கொடுமை சரவணன் இது. செல்ஃபி எடுக்கலாம்னு நினைச்சது தப்பா? சந்திரா, இவ்வளவு சீக்கிரமா நீ ரெடி ஆயிட்டியா? ஐயோ, இப்ப பாஸ பார்த்தா ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போகும்போது வேட்டி கட்டி இருந்துக்கலாம், அதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இல்ல பாஸ், உங்களோட இந்த கெட்டப் தான் சூப்பர். வேஷ்டி கட்டினா கொஞ்சம் வயசு அதிகமா காட்டும். எந்த கோயிலுக்கு வராங்கன்னு மிருணாலினி மாமா ஏதாவது சொன்னாரா? இங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான். அப்ப நீ சீக்கிரமா கிளம்புப்பா. இன்னும் 10 நிமிஷத்துல ராகு காலம் வந்துரும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்ல நேரம் பார்த்து தான்ப்பா போகணும். உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம். அப்பா. அம்மா. சந்திரா, நீ போயிட்டு வாப்பா. போலாமா? நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. இந்தாடா. பாய். என்னங்க, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன்? சந்திரா ஒரு நல்ல காரியத்துக்காக போறான், அவனை ஆசீர்வாதம் பண்ணலாம்ல. போறது நல்ல விஷயத்துக்குன்னு நான் நம்ப வேண்டாமா? அவன் போறதே சில பல லட்சியங்களை மனசுல வச்சுட்டு தான். அது உனக்கு இப்ப புரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எவ்வளவு சொன்னாலும் இவளுக்கு புரிய போறதில்லைன்னு நினைக்கிறேன். இங்கதான். பொண்ணையும் அவங்க மாமாவையும் காணுமே பாஸ். ஒருவேளை அவங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டு சம்பந்தமே வேண்டாம்னு ஓடி போயிட்டாங்களோ? டேய் அறிவு கிட்டவனே, இது கோயில் வாசல்னு பாக்குறேன், இல்லனா என் வாயிலிருந்து வேற மாதிரி வந்துடும். இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்னை பத்தி ஊர்ல 4 இடத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நேர்ல வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா எதுக்கு நேர்ல வர சொல்ல போறாங்க? அப்புறம் உன் சொல் பேச்சு கேட்டு நான் சில கோக்கு மக்கள்லாம் பண்ணியிருந்தாலும் அந்தஸ்து விஷயத்துல எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. அதான் உங்களை பத்தி தெரியுமே பாஸ். இந்த அயோத்தி குப்பம் வீரமணின்னு சொல்ற மாதிரி காராளி சந்திரன்னு பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல? அப்புறம் எங்க காராளி சந்திரன்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஏன்னா அதை கேட்டா நீ சொன்ன மாதிரி அயோத்தி குப்பம் வீரமணி மாதிரி தான் இருக்கு. நான் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ என்னை பார்த்து பயந்த பல பேர் வச்ச பேர் தான் அது. ஒரு காலத்துல நானும் அதை ரொம்ப பெருமையா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் கேரக்டருக்கும் என் வாழ்க்கை முறைக்கும் அந்த பேர் செட் ஆகாது. அதனால அந்த பேரை சொல்லி யாருக்கிட்டையும் நீ எதுவும் சொல்லாத.
நானே அந்த பேரை மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என் பேரு சந்திரதாஸ், காராளி வீட்டு சந்திரதாஸ். மெர்னாலினிய பார்க்க வந்தது நீங்க தானே? ஆமாங்க. நான் அவளோட மாமா சகாதேவன். நான் சந்திரதாஸ். உங்க பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு அரசியல்வாதி, அப்புறம் சமூக சேவை செய்யறவன். சேவையை தவிர எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஊர் மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறது தான் எனக்கு சந்தோஷமே. அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய வெற்றியே. அப்படின்னா நீங்க பெரிய MP MLAவா இருக்கலாமே. அதாவது சேவையை கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாமே. 1-2 தடவை நான் எலெக்ஷன்ல நின்னேன். ஆனா ஊர் மக்கள் என்ன ஜெயிக்க வைக்கல. ஐயோ, என்னடா இது சோதனையா போச்சு. ஏன்னா ஊர் மக்களுக்கு அதுதான் நல்லது. நான் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டா இந்த ஊர் மக்களுக்கு சேவை செய்ய என்ன மாதிரி யாரு இருக்கா? ஒரு உண்மையை சொல்லவா? இந்த ஊர்ல குழந்தைய கேட்டா கூட சகாதேவன்னா யாருன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டு சவுத்துலயும் என்னோட போட்டோ இருக்கும். பூச்சாண்டி வந்துருவோன்னு சோறு ஊட்டவா இருக்கும். என்ன? ஒன்னும் இல்ல, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புற தலைவர் நீங்கன்னு சொல்ல வந்த. நீங்க சந்திரதாஸுக்கு யாரு? நான் தான் பாஸுக்கு எல்லாமே. இல்ல, சந்திரன் அண்ணனுக்கு எல்லாமே. அவர் சாக சொன்னா நான் சாவேன். அவர் சொல்லாதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இல்ல, மிருணாலினி வந்திருக்கா? உள்ள சாமி கும்பிடுறா, இப்ப வந்துருவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.